மயிலாடுதுறையில் விடுதலை பெருவிழா 2025 சென்னை மருத்துவமனை ஜெபக்குழுவின் 40ஆம் ஆண்டு விடுதலை பெருவிழா 2025 வருகிற செப்டம்பர் மாதம் 5, 6, 7 வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் TELC பள்ளி விளையாட்டு மைதானம், காவல் நிலையம் அருகில், மயிலாடுதுறை. தேவ செய்தியாளர் பாஸ்டர் டி. ஜேசுகுமார் அவர்கள். தேவ வரம் பெற்ற ஊழியர், சென்னை மருத்துவமனை ஜெபக்குழு ஊழியங்கள், சென்னை. இசை, சென்னை மருத்துவமனை ஜெபக்குழு இசைக்குழுவினர். கவலையா, கண்ணீரா, வியாதியா, வாருங்கள், அன்பர் இயேசு உங்களை விடுவிக்கிறார். அனைவரும் வருக, இறையாசீர் பெருக. அனுமதி முற்றிலும் இலவசம் என்று உங்களை அன்புடன் அழைக்கும் தலைவர் ரெவரண்ட் RJR செல்வம், செயலாளர் பாஸ்டர் இம்மானுவேல், பொருளாளர் ரெவரண்ட் ரமேஷ் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் SPC பேராயம் அனைத்து ஊழியர்கள் ஐக்கியங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. ஒரு ஆச்சரியமான புதிய மனுஷன், ஒரு புதிய அபிஷேகம், ஆச்சரியமான அபிஷேகம். பழைய ஏற்பாடு சவுலின் எண்ணம் எல்லாம் அவனுக்கு என்ன எண்ணங்க, எங்கே ட்ராவல் பண்ணுறாருங்க. அப்பா சொல்கிறார், கீஸ் போய் இத்தனை கழுதை காணாமல் போயிடுச்சுப்பா, நீ போய் அந்த கழுதையை பிடிச்சிட்டு வான்னு சொல்லி கையில் பணத்தை கொடுத்து அதில் தின்பண்டெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். முதல் நாள் போச்சு, 2 நாள் போச்சு, நாட்கள் போய் கொண்டிருக்கிறது. கொண்டு போன தின்பண்டம் தீர்ந்து விட்டது, கொண்டு போன பணம் தீர்ந்து விட்டது. இவன் நடந்து 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 சோர்ந்து போகிறான். இந்த சவுல் அது நேரத்தில் ஸ்தோத்திரம் அவன் நினைத்திருக்க மாட்டான். கழுதை தேட போன வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட கட்ட விரும்புகிறான். அந்த நேரத்தில் இஸ்ரவேல் மக்களும் அவங்க என்ன கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்கள் ராஜா கற்றப்பா உன் ராஜாவான இருக்கு கேட்ட பாருங்க, இறங்கி வரணுப்பா, இறங்கி உங்களுக்கு அற்புதம் அடையாளம் சரி ஆண்டு சொன்ன. இல்லை ஆண்டவரே, அந்த நாங்கள் சொன்ன உடனே தெற்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான், அவன் சொன்னீங்க அவனுக்கு சொல்லுவீங்க, அவன் எங்களுக்கு சொல்லுவான். இது லேட்டாக கிடைக்கிறது. எங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக முகமுகமாக நான் பேசணும். எங்கள் ராஜாவை முகமாக ராஜா ஒரு சொல்லுகிற போது அந்த ராஜா இம்மிடியாக எங்களுக்கு வழிநடத்துவா சொல்லி அப்படி ராஜா சொல்லி அந்த கர்த்தருடைய உள்ளத்தை நோக வைத்த இஸ்ரவேல் மக்கள். ஆகவே கர்த்தர் முழு மனதோடு சவுலை ராஜாவாக்கவில்லை. ஜனங்க நிர்பந்தத்தினால, ஜனங்களுடைய அவருடைய வற்புறுத்தலினால கழுதை தேட போன இந்த சவுலை கர்த்தர் ராஜாவாக செலக்ட் பண்ணுவதற்கு கர்த்தர் விரும்பினார். மனம் தீர்ந்து போய்விட்டது, உணவு தீர்ந்து போய்விட்டது, ஒன்றுமே அவங்ககிட்ட இல்லை. வாழ்க்கையில் ஒன்றுமே நேரத்தில் கர்த்தர் அவனை சந்திக்க விரும்பினார். வாழ்க்கையில் எல்லாருக்கும் பணம் இருக்குமே கர்த்தரை தேட மாட்டோம், சொத்து சுகம் கத்தை தேட மாட்டோம், சொந்தக்காரும் கத்தை தேட மாட்டோம். பணம் தீர்ந்து போகும், சொந்தங்கள் பறந்து போய்விடும், பணமும் போய்விடும். எல்லாம் போன பிற்பாடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மில் அன்பு செய்கின்றே. சொல்லுங்க, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மில் அன்பு செய்கின்றே. இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறே. சொல்லுங்க, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றே. ஆமென். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மில் அன்பு செய்கின்றே. கண்ணின் மணி போல என்னை காக்கின்றே. ஆமென்.
கண்ணில் மணி போல என்னை காக்கின்றேன். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. ஆமென். ஹல்லேலூயா. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை அன்பு செய்கின்றேன். சவுலின் எண்ணமெல்லாம் காணாமல் பண்ண கழுதை மேல இருந்தது ஒழிய எண்ணமெல்லாம் கழுதை தான். வீட்டுக்கு அப்பாவுக்கிட்ட போய் பார்க்கிற பொழுது கழுதையோடு போக வேண்டும், இல்லைன்னா என்ன என் அப்பா நைய புடைத்து விடுவார். இவ்வளோ பணம் கொடுத்தனே, இவ்வளோ ஸ்நாக்ஸ் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு வந்து சோம்பேறியை வந்திருக்க சொல்லி நான் என் அப்பா கிட்ட திட்டுவான்னு சொல்லி என்ன மேலே கழுதை மேலே இருந்தது. எல்லாம் தீது பண்ண பிற்பாடு அவன் கர்த்தரை தேட ஆரம்பித்தான் சவுல். அப்போது சவுல் கேட்குறான், வேலைக்காரனை பார்த்து, எப்பா எல்லாம் போயிடுச்சு, அப்பா கிட்ட வெறுங்கையாக போக முடியாது, இங்கே யாராவது ஜெபம் இருக்கிறாங்களா, யாராவது ஜெபம் இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு விசாரிக்கிறான். அப்பொழுது இந்த பகுதியில் இங்கே யாராவது ஜெபம் இருக்கான்னு கேட்ட பொழுது அங்கே சொல்கிறாங்க, இங்கே 4 திஷ்டிக்காரன் என்று அழைக்கப்பட்ட சாமுவேல் இடத்துல அவனை அனுப்புகிறார்கள். சாமுவேல் இடத்தில் வருகிற பொழுது ஆண்டவனுக்கு ஏற்கனவே அவனுக்கு கர்த்தரை ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்பாடு கர்த்தரை கொடுத்து இருந்தார். கழுதல் பற்றி விசாரிக்கும்படிக்கு ஒரு மனுஷன் வருவான், அவனுக்கு வேலைக்காரன் வருவான், அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்ன பொழுது அன்றைக்கு சாமுவேலுக்கு ஸ்தோத்திரம் கஷ்டமா, என்ன ஆண்டவரே உண்மைதான் அவர் ராஜாவை எண்ணுகிறான், நீரோ பார்த்து உம்முடைய அந்தஸ்தை, உம்முடைய ராஜ அபிஷேகத்தை, உம்முடைய வல்லமை மட்டும் கொடுக்கிறீர் என்று சொன்னபொழுது என் மக்கள் விரும்புகிறார்கள், என் மக்கள் தங்களுக்குள் ராஜாவை விரும்புகிறபடினால எண்ணத்தை நான் பூர்த்தி செய்வேன் கடமை சொல்லி கர்த்தர் சாமுவேலுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறாரு. அப்பொழுது அவன் கடந்து போகிறான் சவுலை பார்ப்பதற்கு. அங்கே போன பொழுது அங்கே சவுல் சொல்லுகிறார், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் அதிகாலமே கிழக்கு வருகிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுல் மேல் வீட்டை அழைத்து, நான் உன்னை அனுப்பும்படிக்கு ஆயத்தப்படி என்றான். இந்த சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார், அபிஷேகங்களை ஆயத்தப்படுத்துகிறார், வல்லமினாலே ஆயத்தப்படுத்துகிறார், கிருபையினாலே ஆயத்தப்படுத்துகிறார், இரக்கங்களை கர்த்தர் ப்ரிப்பேர் பண்றார். ஸ்தோத்திரம். வருகிற பொழுது சாதாரண சவுல், போகிற பொழுதும் முழு இஸ்ரவேல் கோத்திரத்திற்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, கர்த்தர் செய்கிற காரியம் 1 சாம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை மாற்றுகிற பொழுது, வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை மாற்றுகிற பொழுது, கர்த்தர் உன்னை வேறு மனுஷனாய் கர்த்தர் மாற்றுகிறார், வேறு மனுஷியை கர்த்தர் மாற்றுகிறார். சாதாரண நாள் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதாச்சும் வேறாக்கி உன் நெஞ்சத்தை கொடுக்கிறபடினாலே கர்த்தர் உன்னை என்ன பண்ணுறாருங்க, வேறு மனுஷன் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், நான் திகைத்து போனேன், உன் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், வாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. மீண்டும் 1
10 அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவன் முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். தம் சுதந்திரத்தின் மீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு நீங்க சுதந்திரம் கர்த்தர் தந்திருக்கிறார். பிள்ளைகள் சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். குடும்பம் சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வியாபாரம் சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எஜுகேஷன் எங்கள் சுதந்திர கத்தை கொடுத்த அநேக சுதந்திரம் கத்தை கொடுத்திருக்கிறபடினால அடிமைத்தனத்தின் ஆவி உன்னத்தை வேலை செய்யாதபடிக்கு ஆண்டவர் இயேசுக்கும் சுதந்திரம் அப்பா பிதாவின் கூப்பிடுக்க சுதந்திர ஆவி தந்திருக்கிறபடினால இந்த சுதந்திரத்தின் மூலமாக கத்த உன்னை அபிஷேகப்படுத்தி உன்னை புதிய மனுஷனாக்கி வேறு மனுஷனாக்கி வல்லமெல்ல மனுஷனாக வரங்களை உடைய மனுஷனாக ஜெபிக்கிற மனுஷனாக ஜெபிக்கிற மனுஷன் கத்தை மாற்றுகிறபடினால கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஸ்தோத்திரம். அது 1 சாமுவேல் 10:9 அவன் சாமுவேல் விட்டு போகும்போது திரும்பின பொழுது தேவன் அவனுக்கு அவன் திரும்பின பொழுது திருப்பு முனை அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆச்சரியமான திருப்பு முனை, ஆச்சரியமான அபிஷேகம். அவன் திரும்புகின்ற பொழுது அவனுக்கு வேறு இதயத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்கு இருக்க என்ன இப்போ இருக்க இதயம் எங்கே கர்த்தர் மாற்ற போறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சாமுவேல் விட்டு திரும்பின பொழுது தேவன் அவனுக்கு வேறு இதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளம் எல்லாம் அன்றைய தினம் ஒரு நாட்களில் அன்னைய அடையாளம் நீங்கள் பார்க்க போறீங்க. உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா கர்த்தர் செய்கிற அடையாளம் காரியங்களை நீங்கள் சொல்ல போறீங்க. ஒரு பிள்ளை கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு அடிக்கடி ஃபோன் பண்ணோம். பாஸ்டர் நேற்றைக்கு இந்த கனவு கண்டேன், தரிசனம் கண்டேன், என்னை விளக்க சொல்லுங்க தெரியல. தொடர்ந்து தரிசனம் கண்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணோம். நான் தரிசனம் கரெக்டாக ஆன்சர் சொன்ன உடனே கர்த்தர் அந்த பிள்ளையை மகிமைப்படுத்தும். அநேக தரிசனம் கர்த்தவங்களுக்கு கொடுக்குற பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க, பாஸ்டர் தொந்தரவு பண்ண போகிறீங்க. ராத்திரி 1 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பிள்ளை அப்படி தான் ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணோம். அவர் டைம் கிடைக்கணும் ஃபோன் அடிக்கும். அது டைம் பாஸ் தூங்குவார், ரெஸ்ட் எடுப்ப கிடையாது. டைம் கிடைக்கும்போது ஃபோன் அடிக்கும். ராத்திரி 2 மணிக்கு பாஸ்டாக இப்போ தரிசனம் கண்டேன், எனக்கு அது பதில் சொல்லுங்கள். ஒரு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அநேக காரியம் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எலியாவாக, கர்த்தர் உங்களை எலிசாவாக, கர்த்தர் உங்களை பேதுருவாக, கர்த்தர் உங்களை யோவான் அப்போஸ்தலன் கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவு உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வழிகள் என் வழிகள். கர்த்தருக்கு மேல ஒரு நினைவு இருக்கிறது, கர்த்தருக்கென்று ஒரு பாசம் இருக்கிறது, கர்த்தருக்கென்று என்ன ஒரு ரூட் இருக்கிறது. உன் ரூட்டு வேறு, அவர் ரூட்டு வேறு. நான் வேற பிரதர் வேற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. நம்ம பாப்பா நம்ம யூடியூப்பில் பார்ப்போம். நான் வேற மாதிரி ப்ரோன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருங்க? அவன் யாருங்க? உம்மை நம்பி வந்தே நாம் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நாம் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. வேறு கையால் நான் கடந்து வந்தேன், பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வேறு கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏன் எல்லோரே, ஏன் எல்லோரே, ஏன் எல்லோரே உம்மை துதிப்பேன். ஏன் எல்லோரே, ஏன் எல்லோரே, ஏன் எல்லோரே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. 5வது ஒரு ஆச்சரியமான அபிஷேகம், ஒரு ஆச்சரியமான திருப்புமனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் சபை மீது ஒரு ஆச்சரியமான அபிஷேகத்தை கர்த்தர் அளவில்லாமல் ஊற்றப் போகிறார். அல்லேலூயா. என்னை கோயம்புத்தூரில் ஈரோடு பகுதியில் ஒரு பப்ளிக் கன்வென்ஷனை பேசுவதற்கு அழைத்திருந்தார்கள்.
அந்த நேரத்தில் அங்கே தான் டிஎஸ்பி எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க பெரிய மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. பாஸ்போர்ட் நிறைய வால் போஸ்டர் டிஜிட்டல் போர்டெலாம் வச்சுட்டாங்க. அங்கே பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அங்கே ஃபோன் ஐயா நிறைய பல ஆயிரங்கள் செலவு பண்ணியிருக்கேன் பாஸ்டர் ஜெபம்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசுக்கு ஜெபம் பண்ணிட்டு கடந்து போனேன். கர்த்தர் நிச்சயமாக ஒரு மிராக்கல் நடக்கும்னு சொல்லி என் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். அதே அந்த டிஎஸ்சி பர்மிஷன் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு 5:30 ஆரம்பித்து 7:02 தான் பர்மிஷன். பெரிய சந்தை வெளிக்கு அந்த பெரிய கிரவுண்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஓடுகிற இடத்துல பெரிய கூட்டம் ஒடுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த 3 நாள் கூட்டத்தில் கர்த்தர் அற்புதமாக கர்த்தர் அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றினார். அந்த கூட்டத்தில் வாலிப பிள்ளை வந்தான். எங்கள் சபையில் எல்லாரும் அபிஷேகம் நிறையிறாங்க, எங்கள் சபையில் எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, எங்கள் சபையில் எல்லாரும் உயிர் மீச்சு பெற்ற நானும் ஒரு மரக்கட்டை போல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, கரங்களுக்கு போய் கர்த்தர் ஆடி பாட்டு துதிக்கிறாங்க, எனக்கும் அந்த அபிஷேகம் இல்லை, எனக்கும் அந்த வரம் இல்லை, எனக்கும் அது வரம் இல்லைன்னு சொல்லி அந்த பிள்ளை அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவனை வெளிப்படுத்தினார். அந்த பிள்ளைக்கு ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் பேசினார். மகள் அழுது கொண்டிருக்கிறாய், அபிஷேகத்தை அழுது கொண்டிருக்கிறாய், வல்லமைக்கு அழுது கொண்டிருக்கிறாய், வரங்களுக்கு அழுது கொண்டு இன்றைக்கு ஆண்டவராக தேவனுக்கு நான் ஒன்றைக்கு ஒன்றை அபிஷேகப்படுத்த போகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுங்க பார்க்கலாம். 16 பலி விருந்துக்கு அழைப்பாயாக, ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் பேசுறாரு சாமுவேல் கூட. ஈசாய் பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்ப நீ செய்ய வேண்டியது நான் உனக்கு அறிவிப்பேன். பலி விருந்துக்கு அந்த பலி விருந்தில் நான் உனக்கு சொல்லுகிறவன் எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. அபிஷேகம் பள்ளி கர்த்தர் மூலம் அபிஷேகம் விரும்புகிறார். ஆச்சரியம் அபிஷேகம். ஈசாய்க்கு காலிங் போகிறது. ஈசா பயந்து கொண்டு வரோம். ஐயோ ஞான திருஷ்டிக்காரன் சாமுவேல் வருகிறாரு, தீர்க்கதரிசி வருகிறாரு, அது என்ன பண்ணி எனக்கு குறைகள் சபிப்பாரோ, நான் ஒன்றாக தான் இருக்கிறோமே, பரிசுத்தமாக இருக்கிறோமே, ஊழியர்கள் என்ன சொல்ல பயந்து நடுங்கி கொண்டு வருகிற பொழுது கர்த்தராகிய தேவன் சாமுவேல் மூலம் கர்த்தர் பேசுகிறார். அங்கே உன்னை சபிப்பதற்கு வரல, உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன், உன்னை குற்றப்படுத்த வரவில்லை, உன்னை மேன்மைப்படுத்த வந்திருக்கிறேன், உன்னை தாழ்த்த வர விரும்ப உயர்த்த வந்திருக்கிறேன். ஈசா நடுங்கிக் கொண்டிருக்கிறான். அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, ஸ்தோத்திரம் 5ஆம் வசனம் 16:5, அதற்கு அவன் சமாதானந்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தே, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்ன கூட பலி விருந்துக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு வாருங்கள். எல்லா நாளும் சென்னையில் ஒரு சர்ச் 30 நாள் திருவிருந்து கொடுப்பாங்க சென்னையில். அந்த கேட்டு அந்த ஏன் பாஸ்டர்னா இல்லைங்க, அந்த நாளில் சில பேர் திருமண நாள் இருக்கும், சில பேர் பிறந்த நாளாக இருக்கும், எங்கே போய் தவித்து கொண்டு ஆகவே அவர்களுக்காக நாங்கள் தினந்தோறும் ராபோஜனுக்கு தினந்தோறும் நாங்கள் திருவிருந்து கொடுக்குறோம். தினந்தோறும் சர்ச் ஃபுல்லாக சர்ச்சு 175 ஆண்டு தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. 170 years சென்ட் பால் சர்ச்சஸ் வெப்பேரியில். அன்புக்குரியவர்களே, பலி விருந்து கர்த்தர் உங்களை அழைக்கிறார், பரிசுத்தத்தோடு கர்த்தர் அழைக்கிறார். அன்றைக்கு ஒரு நாட்டுக்கு வெள்ளிக்கிழமை சனி மாத்திரம் உபவாசம் சனி பண்ண கூட்டத்தில் ஆண்டவர் சொல்லியிருந்தது மாத்திரமில்லை, 31 நாட்களும் கர்த்தர் பரிசுத்த கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை வரவேற்கிறார். அல்லேலூயா. நடக்கிற காரியம் அங்கே பலி விருந்து உண்டாக்கப்படுகிறது. கர்த்தர் சாமுவேல் நோக்கி என்ன பண்ணுறாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இவன் ஈசாய் பள்ளியில் ஒருத்தனை அபிஷேகம் பண்ண போகிறேன், ராஜா பார்க்க போகிறேன், இல்லை கூப்பிட சொல்கிறாரு. ஈசாயை நோக்கி சாமுவேல் சொல்கிறாரு. வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம் 6ஆம் வசனம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். பாருங்க, முதல் பள்ளியை கொண்டு வருகிறான். ஈசாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணல, ஈசாய் மேல் அபிஷேகம் ஊட்டப்படவில்லை. ஈசாய் பெற்றெடுத்தான் பிள்ளை மீது கர்த்தர் அபிஷேகம் ஊற்றி அவர்கள் அவனை ஆசீர்வதிக்க விரும்பினார். அல்லேலூயா அல்லேலூயா. நீ குடும்ப தலைவனா இருக்கலாம், குடும்ப தலைவியா இருக்கலாம், ஆனால் உனக்கு இந்த அபிஷேகம், உன் பிள்ளைக்கு இந்த அபிஷேகம் உண்டு, மகளுக்கு அபிஷேகம் உண்டு. மகனை கொண்டு கட்ட பெரிய காலம் செய்ய போகிறார், மகளை கொண்டு கட்ட பெரிய காலம் செய்ய போகிறார். அதுக்குரிய அதேபடி பிள்ளைகளே ஸ்தோத்திரம், உங்கள் மூலம் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்ட கட்டிட போகிறார்.
அதற்காக உங்களை அழைத்துக்க தேர்ந்தெடுத்திருக்கிறார். முதல் பிள்ளை வரோம் இல்லைன்றாரு, ரெண்டாவது பிள்ளை வரோம் கர்த்தர் இல்லைன்றாரு, மூணாவது பிள்ளை இல்லை, நாலாவது பிள்ளை, அஞ்சாவது பிள்ளை இல்லை, ஆறாவது பிள்ளை இல்லை, சாமியார் சோர்ந்து போயிட்டான். இன்னும் யாரு ஏழாவது பிள்ளை கொண்டு வரான், இவனே இல்லை, வேற யார் இருக்காங்களா சொல்லி சோர்ந்து போய் கேட்ட உடனே ஈசாய் சொல்ல ஒருத்தர் இருக்கிறான், அவன் எட்டாவது பிள்ளை. அல்லேலூயா. 16-11 இல்லை வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. அப்பொழுது சாமுவேல் சொல்றாரு, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். இன்னைக்கு ஆண்டோடு பண்ண உங்களுக்கு என்ன ஒரு கிடைக்குதுங்க, ஒரு என்ன கிடைக்குது, இன்விடேஷன் கிடைக்குது. வெரி 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 விவிஐபின்னுவாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஆங்கிலத்தில் விசேஷமான ஒரு விருந்து காடும் கையில் கொடுக்கப்படுகிறது. அன்றைக்கு தாவீதுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம், தாவீது கொடுத்த இன்விடேஷனுக்கு கர்த்தரும் காரங்கள் கர்த்தர் கொடுக்கிறார். தாவீது வருகிறான், சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமானவனாக இருந்தான். யாருங்க ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, கர்த்தனை செலக்ட் பண்ணுகிற போது யாருங்க, நீ அழகுள்ளவள் தான். கர்த்தர் செலக்ட் பண்ணி அழகுள்ளவன் தான், அழகுள்ளவள் தான். ஆண்டு பிள்ளையர் பார்வையில் என்னாச்சுங்க, அவள் என் பிரியமே ரூபவதியே நீ எழுந்துவா. கர்த்தனை பார்த்து என் பிரியமே ரூபவதி ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, கர்த்தனை பார்க்கின்ற பொழுது நல்ல ரூபத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆள் அனுப்பி அவன் அழைப்பித்தான், சிவந்த மேனியும் அழகிய கண்கள் நல்ல ரூபமாக இருந்தான். அப்புறம் கர்த்தர் இவன் தான், நீ இவனை அபிஷேகம் பண்ணு. அவன் மீது அபிஷேகம் ஊற்றுகிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசா 7 பிள்ளைங்களை பார்க்குறான், நீ எல்லாம் திகைச்சு போயிருக்கிறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நமக்கு இந்த அபிஷேகம் இல்லையே, நமக்கு இந்த அபிஷேகம் இல்லையே. ஆடி மேய்த்து கொண்டு தான் படிப்பறிவட்டதான் ஒதுக்கப்பட்டு இவனை ஆண்டவராக கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணான். எல்லோரும் வேதினோடு பார்க்குறாங்க, துக்கத்தோடு பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்க. உதய தகப்பனாகிய ஈசாய்க்கு உள்ளத்தில் மிகுந்த சந்தோஷம். என் மகனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்தார சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் பேசுகிறாரு, எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. கர்த்தர் என்ன பண்ணாரு, எழுந்து அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தர் மனுஷன் புறக்கணிக்கப்பட்ட, மனுஷன் கைவிடப்பட்ட, அண்ணனால தூஷிக்கப்பட்ட, அம்மா அப்பாவால் கைவிடப்பட்ட ஒரு சாதாரண தாவியை தெரிந்து கொண்டாரு. கர்த்தர் உன்னையே தெரிந்து கொள்ள மாட்டாரு, கர்த்தர் நீயே உன்னையே தெரிந்து கொள்ள மாட்டாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு ராஜரிக அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து, ஆண்டவர் இயேசுக்கு ராஜரிக வல்லமை கர்த்தர் கொடுத்து, ராஜரிக கருவியை கர்த்தர் கொடுத்து உன்னை ராஜாவை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கின்றைக்கு அதே அபிஷேகம் கடந்து வருகிறது. ஆச்சரியமான அபிஷேகம், ஆச்சரியமான அபிஷேகம். 4 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கிறேன், சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சரியமான 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 அக்கினி, ஆச்சரியமான அழைப்பு, ஆச்சரியமான என்னாச்சுங்க ஒரு புதிய மனுஷன் சவுல், ஆச்சரியமான அபிஷேகம். மயிலாடுதுறையில் விடுதலை பெருவிழா 2025 சென்னை மருத்துவமனை ஜெபக்குழுவின் 40ஆம் ஆண்டு விடுதலை பெருவிழா 2025 வருகிற செப்டம்பர் மாதம் 5, 6, 7 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் TELC பள்ளி விளையாட்டு மைதானம், காவல் நிலையம் அருகில், மயிலாடுதுறை. தேவ செய்தியாளர் பாஸ்டர் டி ஜேசுகுமார் அவர்கள். தேவ வரம் பெற்ற ஊழியர், சென்னை மருத்துவமனை ஜெபக்குழு ஊழியங்கள் சென்னை. இசை சென்னை மருத்துவமனை ஜெபக்குழு இசைக்குழுவினர். கவலையா, கண்ணீரா, வியாதியா, வாருங்கள், அன்பர் இயேசு உங்களை விடுவிக்கிறார். அனைவரும் வருக, இறையாசீர் பெருக. அனுமதி முற்றிலும் இலவசம் என்று உங்களை அன்புடன் அழைக்கும் தலைவர் ரெவரண்ட் RJR செல்வம், செயலாளர் பாஸ்டர் இம்மானுவேல், பொருளாளர் ரெவரண்ட் ரமேஷ் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் SPC பேராயம் அனைத்து ஊழியர்கள் ஐக்கியங்கள். அநேக இடங்களில் சபைகளை கட்டுவதற்கு கர்த்தர் வாய்ப்பு தந்திருக்கிறார்.
கடந்த பல ஆண்டுகள் முன்பு அநேக இடங்களில் சபைகளை கட்டி கொண்டு வருகிறோம். இந்த மினிஸ்ட்ரி மூலமாக என்னுடைய செய்தி கேட்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, சுகமாக்கப்படுறாங்க, விடுதலை பெற்றுக்கொள்கிறாங்க, நன்மை பெற்றுக்கொள்கிறாங்க. அது நிமித்தம் நிறைய அநேகர் நான் சொல்கிற போது காணிக்கைகளை கொடுத்து சபைக்கு உதவி செய்கிறார்கள். இப்போ காட்டுகிறதான இந்த ஸ்க்ரீனில் இந்த சபை அஸ்திபாரம் போட்டு சபை ஆரம்பித்திருக்கிறார்கள். பெரிய விஷனோடு ஆரம்பிக்கிறார்கள். ராமநாத் டிஸ்ட்ரிக்டில் கட்டுகிற இந்த தலைநகர் ராமநாடு ஹெட்குவார்ட்டர்ஸ் பெரிய சபையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். சர்ச் ஆஃப் லிவிங் காட் என்கிற சபை கட்டுமான பணிக்கு நம்மளை முடிந்த அளவுக்கு உதவி செய்யலாமே, அந்த கர்த்தருடைய தாசனுடைய கரத்தை பலப்படுத்தலாமே. சபைக்கென்று ஒரு கல் எடுத்து கொடுக்கிற பொழுது உன் பிள்ளைகளை கர்த்தர் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எழுந்து கட்டுவோம் வாருங்கன்னு சொல்ல இன்றைக்கு நெகேமியா சொன்னபொழுது அரசாங்கம் கொடுத்தார்களும் பொதுமக்கள் கொடுத்தாகவே சபை அலங்க கட்டப்பட்டது. அநேக அலங்கங்கள் இடிந்து கிடக்கிறது. சபையை கட்டுகிற பொழுது அநேக அங்கே கடந்து வந்து கர்த்தரை ஆராதிப்பார், கர்த்தருடைய வசனம் கேட்பாங்க, நன்மை பெற்றுக்கொள்வாங்க. ஒரு பாவி மனம் திரும்புகிற பொழுது பலராஜ் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆகவே இந்த சபை கட்டுமான பணிக்கு உதவி செய்யலாம். அந்த பாஸ்டருடைய ஃபோட்டோ போடுறோம், சபையை போடுறோம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் போடுறோம். தயவு வாசித்து சபை கட்டுமான பணிகளுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர் சபை பாஸ்டருடைய பெயர் ஜேம்ஸ் காணிக்கராஜ். நல்ல ஒரு உண்மையான தேவ மனுஷன், சத்தியமாய் பேசுகிறவர், உண்மையானவன் ஆனபடினால இந்த கட்டுமான திருப்பணிக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நிச்சயமாய் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எங்கள் விலாசம் பாஸ்டர் டி ஜேசுகுமார், நம்பர் 719B, மாப்போசி தெரு, பெரியார் நகர், சென்னை 60039. மொபைல் நம்பர் 9448735565.